சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? எனக்கு ஆட்டோ கிடைக்கவே இல்ல, அதனாலதான். பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை இருந்தது, நானும் இப்பதான் வந்தேன். நம்பி பேசலாம், இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அவங்க வரலையா? யாரு? உங்க வீட்டுல இன்னும் 2 வில்லிங்க இருப்பாங்கல்ல, அவங்களதான் கேட்டேன். அவங்க வில்லிங்கெல்லாம் இல்ல, ஒண்ணுத்துக்கும் உதவாத டம்மிங்க. அந்த கண்மணி அவமானப்படுத்துற பிளான் ஃபிளாப் ஆனதுனால நீங்க 3 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணதான் நான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். இந்த பிளான்ல அவங்கள சேர்த்தா முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துருவாங்க. இது பர்சனல் வெஞ்சன்ஸ். நான் பண்ண போற காரியம் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் எனக்கே தெரியாது, அதை நீங்க சொல்லவே இல்லையே. அவங்க 2 பேரும் கண்மணிய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் உன்னோட சேர்ந்து பிளான் பண்ணாங்க. ஆமா, ஆனா எனக்கு அந்த கண்மணியை இந்த உலகத்தை விட்டே கொலையா? ஏன் பழக்கம் இல்லையா? கெட்டவனா இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் திருட்டு கொலை எல்லாமே ஒரே கேட்டகரி தான். எப்படி பழக்கம் இல்லாம இருக்கும்? ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பரவாயில்லையா? உன் ரேட் எவ்வளவு? உங்க மைண்ட்ல எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மேல 2 lakhs எக்ஸ்ட்ரா. 8 லட்சம். அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து பரவாயில்ல, ஸ்மார்ட்டா தான் இருக்கு. நீ கேட்ட அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்சத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கோ. டாஸ்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனா 10 லட்சம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். டீல் ஓகேவா? டீல். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அதடி பண்ண போறோம். இது கொலை மாதிரி தெரியவே கூட. தெரிஞ்சா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் மேல சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதானே, கார் ஏத்தி அவளை தீத்து கட்டிட்டு ஆக்சிடென்ட் நம்ப வச்சிருவோம். அது ஓகே தானே? எதுவும் சொதப்பிடாதே. அவ செத்த உடம்ப நான் இப்பவே பாத்துட்டேன். பாரு, ஓவர் கான்பிடன்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு.